ஹலோ மக்களே, 123வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல கிங் தூக்கிட்டு நிக்கோ ரோபின் அங்கிருந்து போயிட்டா. வாடா போனி கிளிஃபா காட்டுன்னு சொல்றா. போனி கிளிஃப்னா அது புதுசா இருக்கு. அவ வர கடத்திட்டு போயிட்டா. இங்க ஒரு பக்கம் crocodile நொறுக்கு எரிஞ்சிட்டான். லூஃபியவே அடிச்சிட்டான். உடம்புல உள்ள தண்ணி அப்படியே உறிஞ்சிட்டு விட்டான். லூஃபி வந்து மம்மி மாதிரி ஆயிட்டான். டேய் முகிவரா சாகுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் 6 நிமிஷத்துல இந்த இடமே அழிஞ்சிருடா, நீ செத்து போன்னு சொல்லிட்டு அவனை விடுதான். பேப்பர் மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். சரிடா, இந்த ஊர் அழிஞ்சதுக்கு அப்புறம் நான் பெருசா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் இது என்னோட கண்ட்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி காத்தா கரைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இருந்து பார்த்தா துப்பி விட்ட தண்ணி மட்டும் மேல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து இவன் மேலே உழுது அந்த தண்ணி. அந்த தண்ணி உழுந்தனே மொத்த தண்ணியை குடிச்சுக்கிட்டான். அப்பாடான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். கொஞ்சம் விட்டா நான் செத்துருப்போன்னு சொல்லிட்டு செதறிட்டு எந்திக்கிறான். ஒரு பக்கம் லூஃபி இவன் எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். இவன் எங்க போனாலும் நான் அவனை கண்டுபிடிச்சு அவனை கொல்ல முட மாட்டான்டா. டே முதல்ல ஏன்ட்ட இருந்தாடா தப்பிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு ஏரியாவை கட்டுறாங்க. அதான் வெஸ்ட் பிளாசா மார்ச்சுரி டெம்பிள்னு போட்டிருக்கதுல. என்னன்னு பார்த்தா நிக்கோ ரோபின் கிங்க கூப்பிட்டு அங்க இருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கா. அட இதான் ராயல் டெம்பா. ஜெனரேஷனா கிங் இறந்தவங்க எல்லாம் இங்கதான் அடக்கம் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நிக்கோ ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்காவா. இங்க கூட்டு வந்துட்ட. சரி, இந்த போனி கிளிஃப்னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. சடனா ஒரு கல்லு பக்கத்துல போறாரு. ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. அது அப்படியே திருப்புறாரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பாத்தே ஓபன் ஆகுது அங்க. அட இது ஹிடன் ஸ்டேர்ஸான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு கீழே தான் போனி கிளிஃப் இருக்குன்னு சொல்றாரு அவரு. கிளிஃப் இது கீழே தான் இருக்கு. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்ப இந்த கண்ட்ரியவே வேர்ல்டு கவர்மெண்டே லாக் பண்ணி வச்சிருக்கு. கிங்குக்கே எல்லா விஷயம் தெரியும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கா. உன்னையெல்லாம் எது காரணம் சொல்ல வரும்பல, நீ இதை மறைச்சு வச்சிருக்க அவ்வளவுதான் சொல்லி கூட்டு போய்கிட்டே இருக்கா. என்னதான் உன்கிட்ட இருந்தாலும் இதை உன்னால ரீட் பண்ண முடியாதுன்னு முழுக்க எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சடனா வந்து ஒரு கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பனா உன்னால அதை ரீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவன் ஆமா, அதனாலதான் crocodile வந்து என் கூட டீம் அப் பண்ணிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நிக்கோ ரோபின் கொல்லாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கட்டிக்கிட்டு இருக்கா. இந்த போனி கிளிஃப்ல வந்து அந்த ப்ளூட்டான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அவர். எங்களோட ராயல் ஃபேமிலி வந்து காலகாலமா இதை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் விஷயம்னு சொல்றாரு. ப்ரொடெக்ட் பண்றியா, இதை பார்த்தாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்கிட்டே இருக்காவா. சரி, இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கூட்டு வரா. அந்த டோருக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றாரு. சடனா ஒரு டோரை திறந்து போய்கிட்டே இருக்காவா. இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி டசிக்கி தான் கட்டுறாங்க. டசிக்கி அடிபட்டு கிடக்கா. ரத்தம் தெரிஞ்சு கிடக்குறாவா. என்னன்னு பார்த்தா அப்படி பழச யோசிச்சு பாக்குறாவா. நிக்கோ ரோபின் கைய கால மூஞ்ச எல்லாத்தையும் உடச்சு விட்டு போய்கிட்டே இருக்கா. போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சிருக்கா. உன்ட்ட எத்தனை தடவை சொல்லணும்னு சொல்லிட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சிட்டு போய்கிட்டே இருக்காவா. அங்க இருந்து நிக்கோ ரோபின் வெளுத்து எரிஞ்சிருக்கா டசிக்கிய. ரோபின் சொல்லிட்டு அவ எந்திக்கவே முடியல. கண்டிப்பா உன்னை கேப்சர் பண்ணியே தீர்வுன்னு சொல்லிட்டு தவண்டு போய்கிட்டு இருக்கா. பாட்டுக்கு தவண்டு போறா. ஆனா சடனா பார்த்தா crocodile பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் crocodile நீயாடான்னு சொல்லிட்டு டசிக்கி கேட்டுக்கிட்டு இருக்கா. crocodile நக்கல சிரிச்சிட்டு ஒரு மெரைன் ஃபோர்ஸ் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அவனோட பாஸ் அங்க அந்த ஸ்மோக்கி எங்கன்னு சொல்லிட்டு crocodile கேட்டுக்கிட்டு இருக்கான். பயந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு கேக்குறான். மோக்கரை பத்தி எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. என்னைக்குமே ஒரு கோலை வந்து நீதியை பத்தி பேச மாட்டான். அந்த மாதிரி வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது உனக்கு புரியுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தேவையில்லாம உன்னோட பேஸுக்கு போ, அங்க போய் வாழ்னு சொல்லிட்டு crocodile நக்கலா சிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். crocodile சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி ராயல் ஆர்மி ரெபல் ஆர்மி தான் காட்டுறாங்க. சண்டை போட்டு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சண்டை போட இன்னொரு பக்கம் நம்ம உசப்பா தான் காட்டுறாங்க. நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றான்னு சொல்லிட்டு ஜோர தலையில ஒரு போடு போடுறான். டே நான் crocodile மாதிரி நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன நேரம் போல கண்டுபிடிடா, 5 நிமிஷம் தாண்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்தையே தேடி போறாங்க. உன்னை சோப்பர் ஒரு பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்கான். நம்ம கண்டுபிடிக்கலாம் மக்களை இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் ஒன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. இந்த ஊரு முழுக்குமே கன் பவுடர் ஸ்மெல் தான் வருது, என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். கேரன் நீ கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கத்திட்டு வரா நாமி. அது என்ன ஸ்மெல்ல இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் சோப்பர். அப்படியே இன்னொரு பக்கம் சாஞ்சி தான் கட்டுறாங்க. ஜெட்டு மாதிரி நம்மளால போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வெடிக்கணும். கண்டிப்பா அது பெருசா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சடனா ஸ்கிட் அடிச்சு நின்றுகிட்டு இருக்கான். சடனா திரும்பி அந்த இடத்துக்கு வேகமா போகலான்னு பாக்குறான். எது க்ளோசரா இருக்கோ அந்த இடத்துல தான் அது இருக்குன்னு போக பாக்குறான். திரும்பி ஸ்டாப் ஆகுறான். எந்த டைம் இல்லன்னு சொல்லிட்டு சடனா செவத்தை உடைச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். கரெக்டான சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் விவி கட்டுறாங்க. பெல்லும் பக்கத்துல வராரு. விவி கேக்குறா, பெல் நீங்க எது கண்டுபிடிச்சீங்களான்னு சொல்லிட்டு. வானத்துல இருந்து பார்த்தா எதுவுமே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை அவன் சொல்றா, அப்பனா கண்டிப்பா ஏதாச்சும் பில்டிங் குள்ளதான் இருக்கும், அங்கதான் போய் நம்ம தேடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் போய் தேடுறேன்னு சொல்லிட்டு பெல் அனல் வேகத்துல ஒரு பக்கம் பறந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திருப்பி டச்சுக்கி தான் காட்டுறாங்க. சோட தூக்கி நின்னுகிட்டு இருக்காவா. சடனா முகிவரா வந்து நின்னுகிட்டு இருக்கான். அந்த முதல்ல எங்க போனான்னு சொல்லிட்டு டச்சுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கிங் சொன்னதான் ஞாபகத்து வருது. 4:30 மணிக்கு பாம்லாம் வெடிக்க போது, சுத்தி இருக்க மக்கள்லாம் சாக போறாங்கன்னு சொல்லிக்கிட்டதெல்லாம் யோசனைக்கு வருது அவளுக்கு. உன்னை பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாவா. பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே நீதியே கிடைக்காது. அதனால உன் பேஸ்ல போய் சும்மா உட்காந்து பழைய விஷயத்தை பத்தி பேசுகோன்னு சொல்லிட்டு crocodile சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது அவளுக்கு. இந்த முதல்ல எங்க போனான்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான் டச்சிக்கிட்ட. அவள் என்ன செய்யன்னு தெரியாம அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கா. ஏன்னா அவள் லூஃபியை பிடிக்கதான் வந்தவா. ஆனா சுவாடத்துக்கு கீழே போடுறா. வழியை காட்டுறா. இங்க இருந்து மோர்ச்சுரி டெம்பிளுக்கு தான் போனான்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி அண்ணல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அவளுக்கே தெரியும் லூஃபி
ஒரு ஆளால மட்டும் தான் அவனை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அதனாலதான் அவளே வழியை காட்டுறான். இதுனா என்னன்னு சொல்லிட்டு சடனா அழ ஆரம்பிக்கா. ஒரு பைரட்டுக்கு போய் நம்ம வழி காட்டிட்டோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவா. ஒரு பக்கம் ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் ரத்தம்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் அவனால மூவ் பண்ண வேற முடியல. நல்லா சாப்பிடணுமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அனவேகத்துல போய்கிட்டு இருக்கான். டயர்டாகி கீழே விழுந்து எந்திரிச்சு போறான். அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான், அப்படியே கிறங்கி கிடக்குறான். இங்க ஒரு பக்கம் நிக்கோ ரோபினை தான் காட்டுறாங்க, அந்த போனி கிளிஃபா காட்டுறாங்க. அந்த லெட்டரே வித்தியாசமா இருக்கு. அவன் நின்னு படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ தேவைப்பட்டது உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கிங்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க crocodile ஒரு பக்கம் நடந்து வந்துகிட்டே இருக்கான். அட ஹிடன் ஸ்டேர்ஸா, நான் இதுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு வராம அப்படி இங்க ஒரு பக்கம் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கமா போறாங்க. இங்க லூஃபியோ தூங்கி கிடக்குறான், இங்க ஒரு பக்கம் லூஃபியோ மயங்கி கிடக்குறான். crocodile கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கான். உடனே அவ கட்டுக்கிட்டு இருக்கா, உங்க கண்ட்ரில இதை மட்டும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா, வேற எதுவும் இருக்கான்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே அவர் சொல்றாரு, இன்னமும் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, வேற எதுவும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு ஆடனா crocodile வந்துகிட்டு இருக்கான். நம்ம இவ்வளவு நாள் தேடினது இதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். இதான் போனி கிளிஃபா நிக்கோ ரோபின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் ஆமான்னு சொல்றான். இது ரொம்ப ஹார்டா இருக்கா, நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சியான்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நல்லா சத்தமா படிச்சுக்காமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே படிக்க ஆரம்பிக்கா. அலபஸ்ட் உள்ள கைரா கான்ல உள்ள இயர் 239 ஸ்கை எம்பீரியாஸ் ஒரு இடம் இருந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படின்னு ஒவ்வொரு பேரையா சொல்ல ஆரம்பிக்கா. 306 டேப் கேத்தரல் ஒரு ஏரியா இருந்துச்சு, அங்க ஒரு எருமலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு 320 ஹீரோ மேட்மேன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லிக்கிட்டே வராவா. என்னத்தை படிக்கிற நிக்கோ ரோபின், இதெல்லாம் ஹிஸ்டரிஸ் தான் இருக்கா, வேற எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அந்த டேஞ்சரஸ் மிலிட்டரி பவர் எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு நம்ம தேட தானே மெயினா வந்தோம், அதை முதல்ல படிச்சு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லு, அதுதான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த புளூட்டான தேடி தானே இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் crocodile. அந்த இன்ஃபர்மேஷனே இதுல எழுதல, இதுல எழுதிருக்கு ஃபுல்லா அவங்க ஹிஸ்டரி மட்டும் தான் எழுதிருக்குன்னு சொல்றான் நிக்கோ ரோபின். புட்டானுங்க வார்த்தையில மென்ஷன் ஆகலான்னு சொல்றான். அவரே ஒரு பக்கம் அலண்டாரு. crocodile பாத்துக்கிட்டே இருக்கான், நிக்கோ ரோபினே பாத்துக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு நல்ல பார்ட்னரா இருந்த நிக்கோ ரோபின் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கான். ஆனான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். நிக்கோ ரோபின் ஒரு மாதிரி நிக்கா. இப்போ உன்னை நான் கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இப்படி சொன்ன நிக்கோ ரோபின் செதறிட்டா. 4 வருஷத்துக்கு மட்டும் நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டோம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் வந்து இந்த மாதிரி போனி கிளிஃப் பக்கத்துல உன்னை கூட்டு வந்தோம்னா அதுல இருக்க இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதை படிச்சு காட்டுன்னு என்கிட்ட சொன்னேன், அதனால தான் உன்னை இவ்வளவு நாள் நான் வச்சிருக்கவே செஞ்சேன்னு சொல்லியிருக்கான் அவன். உனக்கு கமாண்டர் எபிலிட்டி எல்லாத்தையும் கொடுத்தேன், நீ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல, அதனால நீ இனிமேல் உயிரோட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சடனா அட்டாக் போட ஆரம்பிக்கான். நிக்கோ ரோபினே செதறுதா. புளூட்டான பத்தி சொல்லு, இல்ல நீ முதல்ல இருந்து இதை பத்தி தான் பிளான் பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நிக்கோ ரோபின் சடனா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். நிக்கோ ரோபின், உன் மேல நான் எதுக்குமே கோவப்பட போறது இல்ல, அது ஏன்னு உனக்கு தெரியுமோன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி எனக்கு முதலே தெரியும்டா, 4 வருஷம் உன் கூட பழகினாலும் நீ இந்த மாதிரி சேலை செய்வேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா இதே தூக்கி வீசுறா. என்னன்னு தண்ணி பாட்டில் அவ பவரை பின்னாடி யூஸ் பண்ணி கீழே அடிக்கலான்னு பாக்குறா. சடனா பார்த்தா அவன் டாஜே பண்ணிட்டான். நிக்கோ ரோபின் அடிக்கலான்னு வரா. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா நிக்கோ ரோபினே குத்தி தூக்கிட்டான். மறந்துரு நிக்கோ ரோபின், உன் வாழ்க்கை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு கத்தியில குத்தி இழுத்துட்டான். முதல்ல இருந்தே நான் உன்னை நம்பவே இல்ல, கதை அவ்வளவுதான் சொல்றான். ரியாக்ஷன் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், புளூட்டான் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு அது போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் crocodile. நானே கண்டுபிடிச்சிக்கிட்டு எனக்கு போனி கிளிஃபும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், இனிமேல் இந்த கண்ட்ரியே ஏன் குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா அந்த பில்டிங்கே லைட்டா இடி ஆரம்பிக்கி. என்னடா நம்ம வச்ச பாம் வெடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கிங் கிட்ட. டேய், இது வந்து ஒரு முக்கியமான பேலஸ்டா, இந்த இடத்துல உள்ள ஒரு தூணை நம்ம தட்டினா கூட இது வந்து இந்த இடமே வந்து உடையிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பில்டிங்கே இடிஞ்சிருன்னு சொல்றான். சாக போறேன், நானும் சாக போறேன், 2 பேரும் சாவுமான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்காரு அவரு. நீ எல்லாம் சாண்ட் கிங்டத்தெல்லாம் ஆள முடியாடா, அதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா crocodile முழிக்கான், என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் விவி தான் காட்டுறாங்க, அனல் வேகத்துல ஓடுதா, தடிக்கலாம் உழுதா, ரத்தம் சிந்த சிந்த ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா 3 நிமிஷம் தான் இருக்கு, நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கேனன் எங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு உசப்பு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். சடனா ஷாக் ஆகுதா, ஓப்பன் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு. அவன் சின்ன வயசுல நடந்தெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அப்பனா அந்த இடத்துல தான் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பிக் ஸ்பேஸ்ல தான் இருக்கும், அங்கதான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. வர பக்கத்துல உசப்பு வர ஒருத்தன் துரத்திட்டே வரான். ஆனா உசப்பு அடிச்சு நொறுக்குதான், நான் தான் ஃபேமஸ் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா உசப்பே லாக் பண்றா. டேய், என்னோட பேச்ச கட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. எங்க இருக்கு கண்டுபிடிக்க தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படியா, கண்டுபிடிக்க தெரியுமா, இது போதும் சொல்லிட்டு நம்மள சடனா ஒரு குண்டு எடுக்கிறான். வானத்துணைக்கு ரெட் செர்பன்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். அடிச்சடியில சிக்னல் எல்லாத்துக்குமே போகுது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. சேவ் சிக்னல் அடிச்சா எல்லாத்துக்கும் சிக்னல் சொல்லிட்டு
அப்படியே கட் பண்ணி லூஃபியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன நான் நல்லா தூங்கிட்டேனான்னு சொல்லிட்டு திரும்பி எஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கான். பாடி அந்த அளவுக்கு செயல்படவில்லை, அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சரி இனிமேல் நான் நல்லா இருக்கேன், இன்னமா யார் நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. முதல்ல திரும்பி நான் வாரன்னு சொல்லிட்டு வந்த வேகத்துல கோவப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா எங்க போனானே தெரியல, கீழே ஒரு படிதான் இருக்கு. சரி நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி கிங்க தான் காட்டுறாங்க. நீ என்னடா நினைச்ச, உன்னோட சேர்த்து என்னையும் கூட்டு போறேன்னு நினைச்சியாடா, இல்லன்னா அந்த கண்ட்ரியை தூக்கிட்டு போலான்னு நினைச்சியா? நீ என்ன நினைச்சாலும் என்னை எல்லாம் கொல்ல முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இடத்த ஃபுல்லாமே நான் மண்ணாக்கிட்டு போய்கிட்டு இருப்பேன்டா, எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, போடா கோமாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் குரோக்கடைல். லேண்டு எல்லாமே எனக்கு சொந்தம்டா, இனிமேல் நான் தாண்டா ஆள போறேன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிக்கோ ரோபினும் செத்து கிடக்குறாங்க. மாலு லூஃபி உள்ள இறங்கி வந்துட்டாங்க. இடியுதுன்னு கூட அவனுக்கு தெரியல, ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான் லூஃபி. குரோக்கடைல் வரான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.